வேத பகுதியை வாசிக்கலாம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல தேவ ஜனங்களுடைய அந்த ஆவிக்குரிய சமூக சூழ்நிலைகளை உணர்த்தி யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளை நாம் கடந்த நாட்களில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 1வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பார்த்தா, இதுவரை சம்பவித்திராத, கேள்விப்பட்டிராத ஒரு மிக கொடிதான ஒரு பிரச்சனை அந்த ஜனங்களுக்குள்ள வருகிறது. அது என்ன சொல்லுகிறார்? பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை புழு தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கொட்டை பூச்சிகள் தின்றது. அப்படின்னா ஒரு பிரச்சனை அழிவு மிச்சம் வச்சதை அடுத்த பிரச்சனையில மற்றது அழிகிறது. அப்ப தொடர்ந்து 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 போராட்டம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அவர்களுடைய சமூக வாழ்க்கையிலையும் மிக பயங்கரமான போராட்டத்திற்குள்ளானார்கள். அந்த போராட்டத்திற்குள் அவர்கள் இருக்கும் பொழுது யோவேல் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் உணர்த்துகிறார், உங்களுடைய ஆராதனைகள் நிறுத்தப்பட்டிருச்சு, ஜெபங்கள் நிறுத்தப்பட்டிருச்சு, அதனால உபவாசத்தை கூறுங்கள், எல்லாரும் உபவாசம் பண்ணி தேவ சன்னிதானத்தில் அழுங்கள், போராடுங்கள் என்று சொல்லி அங்க உணர்த்தப்பட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லாம் உபவாசிக்கிறதுக்கு ஆயத்தமாகிறார்கள். இதை 1ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஒரு நாளுக்கான ஆயத்தத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய நாள் பயங்கரமா இருக்க போகிறது, கர்த்தருடைய நாள் கொடிதா இருக்க போகிறது, கர்த்தருடைய நாள் சீக்கிரம் வரப்போகிறது, அது சமீபித்து இருக்கிறது, அந்த கர்த்தருடைய நாளுக்காக ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்துல ஜனங்களை எச்சரிக்கிற ஒரு துணியோடு கூட அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய நாளுக்காக ஜனங்கள் ஆயத்தமாகும் போது அவர்கள் தேவ சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை தாழ்த்தி மனம் திரும்பி வரும்போது 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் தாழ்த்தும் போது தேவன் ஜனங்களை கடாட்சிக்கிற தேவன். அது மாத்திரமல்ல, அதுக்கு கீழாக நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேசமே நீ பயப்படாத, மகிழ்ந்து கலிகூர் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். தேவனுக்கு நேராய் திரும்பும் போது 1ஆம் அதிகாரத்துல எங்கெல்லாம் அழிவு வந்துச்சோ அதை 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷத்தினுடைய விளைவை உங்களுக்கு நான் திரும்ப கொடுப்பேன், என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தினுடைய வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். எல்லாவற்றையும் விட மிக பிரதானமாக அந்த 2ஆம் அதிகாரத்துல நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருடைய பொழிந்தருளதை குறித்ததான வாக்கு தத்தத்தையும் இங்கதான் கொடுக்கிறார். நான் என்னுடைய ஆவியை ஊற்ற போறேன், குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்ல போறாங்க, என்னுடைய ஆவியை ஊற்ற போறேன் நான் என்று சொல்லி அந்த பரிசுத்த ஆவியானவர் பர்மனண்டாக இந்த பூமியில தன்னுடைய ஊழியத்தை நடத்த போகிற அந்த காரியத்தை குறித்து அங்க பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கின, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட ஜனங்களுக்கான நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறார். அதனுடைய 4வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு தேவ பிள்ளைகளை ஒடுக்கின ஜனங்களுக்கு விரோதமான ஒரு யுத்தத்துக்கான அறைகூவலாய் இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, அந்த யுத்தத்திற்காக தேவ பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிற ஒரு வசனங்களும் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய 9வது வசனத்துல வாசிக்கும் பொழுது யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அதனுடைய 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது கடைசி பகுதியில அந்நியரினை அதை கடந்து போவதில்லை. 20வது வசனத்துல யூதாவோ சதா காலமாகவும்
எருசலேம் தலைமுறை தலைமுறையாகவும் குடியேற்றப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களோடு இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் நிறைவடைகிறதை நாம் பார்க்க முடியும். இந்த மூன்றாவது பகுதியில தான் தேவனுடைய பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தின அந்நிய ஜாதிகளுக்கு விரோதமாய் தேவனுடைய ஒரு யுத்தம் அங்க நடக்க வேண்டும். அந்த யுத்தத்திற்கு யுத்த புருஷர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்ற ஒரு அறைகூவலை இங்கே யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அதுல தான் அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள், யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள், பராக்கிரமசாலிகளை எழுப்புங்கள், யுத்த வீரர் எல்லாரும் சேர்ந்து ஏறி வர கடவர்கள். யுத்தத்திற்கு ஆயத்தமாகுங்கள். இன்னைக்கு காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்மோடும் இதைத்தான் இடைப்படுகிறார். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய சமூக காரியங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய வீழ்ச்சியில போயிருந்திருக்கலாம். வெட்டுக்கிளியும் பச்சைக்கிளியும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்திருக்கலாம். போராட்டத்தின் அனுபவங்களுக்குள்ள போயிருந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறார். உபவாச நாளை நியமிங்க, தேவனிடத்துல திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும் போது தேவன் சொல்றார், தேசமே நீ பயப்படாத. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதை குறிச்சும் கலங்கி போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனால் தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் கிடையாது, அந்த வாக்கு தத்தம் பண்ணின தேவன் அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, ஒரு யுத்தம் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவர்களுக்கு எதிராக ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்திற்கு ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு யூதா ஜனங்களை ஆயத்தப்படுத்தின தேவன் இன்றைக்கு காலை வேளையிலையும் உங்களையும் என்னையும் ஒரு யுத்தத்திற்காக ஆயத்தமாக வேண்டும் என்று விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனுடைய சபைக்கு விரோதமாய், தேவனுடைய திட்டங்களுக்கு விரோதமாய், தேவனுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு விரோதமாய், தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு விரோதமாய் தடை செய்து போராடுகிற அந்தகார வல்லமைகள், விக்கிரகத்தினுடைய ஆவிகள், வான மண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவியினுடைய சேனைகள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இவைகளுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை ஆவிக்குரிய ரீதியில நாம் யுத்தம் பண்ண வேண்டும். ஒரு யுத்தம் பண்ணும்படியாய் அன்றைக்கு யூதா ஜனங்களை உற்சாகப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்துகிறார். அவருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்க போகிறது. கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்க போகிறது. அதற்கு முன்பாக தேவ ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அந்தகார வல்லமைகளுக்கு எதிராக ஒரு ஆவிக்குரிய யுத்தம் உங்களுக்கும் எனக்கும் தேவை. அதனாலதான் அதுக்கு முன்னாடியே சொல்றாரு, நான் என்னுடைய ஆவியை ஊற்றுகிறேன் மாம்சமான யாவர் மேலையும். அந்த ஆவி ஊற்றப்படும் போது, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ளும் போது அவர்கள் எழும்பி யுத்த புருஷர்களாய் எழும்ப வேண்டும். ஒரு யுத்தத்தை செய்ய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, யுத்தம் செய்யாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. யுத்தம் இல்லாமல் ஒரு வெற்றி கிடையாது. யுத்தம் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்க முடியாது. யுத்தம் செய்தே ஆக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அது மாம்சத்துல செய்கிற யுத்தம் அல்ல. அது மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராடுகிறது கிடையாது. இது ஆவியில செய்கிற யுத்தம். இது ஜெபத்தில நடக்கிற யுத்தம். இது துதியில நடக்கிற யுத்தம். இது தேவனுடைய வல்லமையினாலே நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்தை நடப்பிக்கும்படியாக ஒரு தலைவர்களை, அது தளபதிகளை, யுத்த புருஷர்களை, வீராங்கனைகளை தேவன் தேடுகிறார். இன்றைக்கு உங்களை அந்த யுத்தத்திற்காக தேவன் அழைக்கிறார். அப்ப யோவேல் தீர்க்கதரிசியில பாருங்க, ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு யுத்தத்திற்கு நீங்க தயாராயிருங்க. அந்த யுத்தத்திற்கு தயாராகும் போதுதான் அடுத்த 10வது வசனத்துல எப்படி யுத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். மீண்டுமாய் நாம் வாசிக்கலாம். 10வது வசனம். உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்திற்கு நீங்களும் நானும் தயாராகணும். யுத்தம் பண்ணித்தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அது சொல்றாரு, மண் வெட்டி இருக்குது இல்லையா, மண் வெட்டுறது. அந்த மண் வெட்டி நீங்க வச்சிருக்கீங்களே, அந்த மண் வெட்டிய பட்டயமா மாத்திருங்க. அடுத்தது அரிவாள் வச்சிருக்கீங்களா கையில, அதை ஈட்டியா மாத்திருங்க. இதுதான் யுத்தத்தினுடைய அடிப்படை. இதே விஷயத்தை மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் திரளான ஜனங்களுக்குள்
நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடைந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இப்ப பாருங்க, யோவேல நம்ம வாசிக்கிறோம், மண்வெட்டிகள் பட்டயங்களை அடிக்கணும். மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்றாரு பட்டயம் மண்வெட்டியா மாத்தணும். யோவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்றாரு அரிவாள் ஈட்டியா மாறணும். மீகா தீர்க்கதரிசனத்தில் சொல்றாரு ஈட்டி அரிவாளா மாறணும். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்றாரு ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தமாகுங்க. மீகால சொல்றாரு இனி யுத்தம் இல்லை, சமாதானம். அப்படின்னு என்ன அர்த்தம்? யுத்தத்திற்கு ஆயத்தப்படுத்துகிறது மண்வெட்டி பட்டயமா மாறுறது, அரிவாள் ஈட்டியா மாறுறது. யுத்தம் முடிஞ்சு நீ சமாதானம் அப்படின்னு சொல்றது பட்டயம் மண்வெட்டியா மாறுறது, ஈட்டி அரிவாளாய் மாறுகிறது. அதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கு மண்வெட்டி என்றால் என்ன, பட்டயம் என்றால் என்ன, அரிவாள் என்றால் என்ன, ஈட்டி என்றால் என்ன, எப்படி நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில இதை நாம் புரிந்து கொள்வது என்று ஒரு 3 விஷயத்தை நாம் வாசித்து சிந்தித்து நாம் கடந்து போகிறோம். முதலாவது, நம்ம எளிமையான நடைமுறையிலே நம்ம அதை புரிஞ்சு கொள்ளலாம். மண்வெட்டி எப்படி வெட்டுவாங்க? மண்வெட்டி கையில பிடிச்சுதான் வெட்டுவாங்க, கையை விட்டு அது போகாது. அரிவாள் எப்படி வெட்டுவாங்க? அதுலயும் கையை பிடிச்சுதான் வெட்டுவாங்க, கையை விட்டே போகாது. மண்வெட்டி தங்களுடைய வீட்டினுடைய வேலைக்காக, தங்களுடைய வயலினுடைய வேலைக்காக, அல்லது இன்னொரு வயல்ல போனாலும் தங்களுடைய லாபத்திற்காக செய்யக்கூடிய வேலைக்கான ஆயுதம். அரிவாள் என்ன? தங்களுடைய காரியத்தை வீட்டில் சமையலுக்கு வெட்டலாம், தோட்டத்தில் வெட்டலாம், அல்லது வேலைக்கு போய் கூட மரத்தை வெட்டலாம், ஏதாவது வெட்டலாம். இது தங்களுக்காகவும் தங்களுடைய வேலைக்காகவும் சம்பாத்தியத்திற்காகவும் செய்யக்கூடிய பட்டயம். இது ஆவிக்குரிய நிலைமையில புரிஞ்சுட்டா இது சுயத்தை குறிக்கிறது, சுயநலத்தை குறிக்கிறது. அப்போ சுயத்தை குறிக்கிற இந்த மண்வெட்டி பட்டயமா மாறட்டும். பட்டயம் எதுக்கு? அது இராணுவத்துல பயன்படுத்துகிறது, அந்த நாட்கள்ல யுத்தத்திற்கு பயன்படுத்துகிறது, அது தேசத்திற்காக உபயோகப்படுத்துகிறது. ஈட்டி எதுக்கு? வீட்டில் வச்சிருக்கிறது இல்ல, அது யுத்தத்திற்கு பயன்படுத்துகிறது. அது தன்னுடைய நாட்டை ரட்சிக்கிறதற்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக போரிடுவதற்கான ஒரு ஆயுதம். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சுயநலம் என்ற மண்வெட்டியை நீங்க பட்டயமாய் மாத்துங்க, சுயநலம் என்ற அரிவாளை நீங்க ஈட்டியா மாத்துங்க. அப்போ சுயநலம் என்றால் என்ன? எனக்காக ஜெபம் பண்றது, என் குடும்பத்துக்காக ஜெபம் பண்றது, நான் என் குடும்பம் கரெக்டா இருந்தா போதும், நாங்க சேஃப்டியா இருந்தா போதும், நாங்க எங்க சபை நல்லா இருந்தா போதும், எங்க ஊழியங்கள் மட்டும் நடந்தா போதும், நான் கரெக்டா இருந்தா போதும், நான் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும். இதெல்லாம் சுயநலம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த சுயநலத்தை விட்டு வெளியே வா. வேதம் சொல்லுகிறது, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்க கடவன். உங்களுடைய காரியமே நீங்க யோசிச்சு 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 உங்க பிரச்சனையே சொல்லி சொல்லி உங்களுக்காகவே ஜெபித்து ஜெபித்து கழித்த நாட்கள் போதும். ஒரு யுத்தம் பண்ண வேண்டி இருக்கிறது. அந்த யுத்தம் என்றால் என்ன? அது மண்வெட்டியில நடக்காது. அந்த யுத்தம், அந்த யுத்தம் அரிவாள்ல நடக்காது, அந்த யுத்தம் சுயத்துல நடக்காது. அது பட்டயம் எடுக்க வேண்டிய யுத்தம், அது ஈட்டி எறிய வேண்டிய யுத்தம், அது பொது நலத்தோடு தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்காக திறப்பில நின்று மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது தான் யுத்தம், மற்றவர்களுக்காக போராடுகிறது தான் யுத்தம், மற்றவர்களுக்காக அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக சுவிசேஷ வேலை செய்கிறது யுத்தம், மற்றவர்களுக்காக பாரப்படுகிறது யுத்தம். எனக்கு அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனை பேர் உங்க சுயத்தை விட்டு, அந்த பவுண்டரி விட்டு எத்தனை பேர் வெளியே வந்திருக்கிறீங்க? உங்க ஜெபம் அந்த உங்க குடும்பத்தை விட்டு, உங்க எல்லையை விட்டு வெளியே வந்திருக்கிறதா? உங்களுடைய ஊழியம் எல்லை விட்டு வெளியே வந்திருக்கிறதா? உங்களுடைய எண்ணங்கள், ஆவிக்குரிய சிந்தனைகள் ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறதா? இன்னும் வரலனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு யுத்தத்திற்கு ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லுகிறார். ஒரு யுத்தத்திற்கு நீங்க ஆயத்தமாகணும், இல்லைன்னா நீங்க யுத்தம் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்மை ஒரு போர் வீரர்களாய் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். ஒரு சுயநலத்தோடு வாழுகிற வாழ்க்கையை விட்டு இன்றைக்கு வெளியே வர வேண்டும் என்று ஆவியானவர் ஆலோசனை சொல்லுகிறார். முதலாவது, இந்த மண்வெட்டியும் இந்த அரிவாளும் ஒரு சுயநலத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக,
இந்த மண்வெட்டியும் இந்த அரிவாளும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறது. மண்வெட்டி பாருங்க, குமிஞ்சுதான் வெட்டிட்டே இருப்பாங்க. அரிவாளை பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட இலையில தான் வெட்ட முடியும். அது வந்து ஒரு கட்டப்பட்ட அனுபவம். ஒரு லிமிட்டுக்கு மீறியெல்லாம் நீங்க அதுல செயல்பட முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது. இப்ப நாய் ஒரு சங்கிலி போட்டு கட்டினா அந்த சங்கிலியுடைய நீளம் வரைக்கும் தான் அது சுத்தும். அதுக்கு மேல அது போக முடியாது. வேதம் சொல்லுகிறது, நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலை ஆக்கி விட்டார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நம்மை பங்கடைவதற்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றி விட்டார். அப்போ அடிமைத்தனத்தினுடைய ஆவியை விட்டு ஒரு விடுதலையினுடைய அனுபவத்திற்குள்ள வர வேண்டும். அநேக தேவ பிள்ளைகள் அடிமைத்தனத்திற்குள்ளதான் இருக்கிறாங்க. பட்டயம், மண்வெட்டினா அது அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அரிவாள் ஒரு அடிமைத்தனத்தை குறிக்கிறது. ஆனால் பட்டயம் ஒரு விடுதலையை குறிக்கிறது. ஈட்டி ஒரு விடுதலையை குறிக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய மண்வெட்டிகளும் பட்டய அரிவாள்களுமா இருக்கிற அடிமைத்தனத்தை விட்டு நீங்க வெளியே வாங்க. அடிமைத்தனம் என்ன? ரோமர் 8:15 சொல்லுகிறது, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை கிடையாது, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எத்தனை பேர் பயந்துட்டு இருக்கிறோம்? ஐயோ கொரோனா வந்துருச்சு, ஐயோ பிளாக் ஃபங்கஸ் வந்துருச்சு, ஐயோ பக்கத்து வீட்டில் செத்து போறாங்க. பயத்தின் ஆவி. ஏன் பயம்? இன்னும் நித்தியத்தை குறிச்சதான தெளிவு நமக்குள்ள இல்ல. நமக்குள்ள பலமுள்ள ஒரு ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவி தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த உணர்வு நமக்குள்ள இல்ல. அதனாலதான் பவுல் சொல்றாரு, திரும்பவும் நீங்க பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனத்தினுடைய ஆவி கிடையாது. மண்வெட்டியை பட்டயமா மாத்து. நீங்க அடிமை கிடையாது, நீங்க சுதந்திரவாளி. அப்ப அந்த பயத்தின் ஆவியே ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பயத்தின் நிமித்தமாகவே ஜெபிக்க முடியாம போராடி கொண்டிருக்கிறாங்க. பயத்தினாலே பலர் இப்ப ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கூட்டத்துல இதுவரைக்கும் ஜெபிக்காதவங்க பயத்தினாலே ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அருமையானவர்கள், அது அல்ல சரியான அனுபவம். ஒரு தெளிந்த புத்தி நமக்குள்ள வரணும். உங்கள் மண்வெட்டிகள் பட்டயங்களா மாறட்டும். பயத்தை விட்டு தைரியத்தினுடைய ஆவிக்குள்ள நீங்க வாங்க. அது மாத்திரம் கிடையாது, இந்த அடிமைத்தனம் என்பது கலாத்தியர் 4:1 சொல்லுகிறது. கலாத்தியர் 4:1 நாம் சிறு பிள்ளைகளாக இருக்கிற காலம் வரைக்கும் அடிமைக்கும் நமக்கும் வித்தியாசம் கிடையாது. அப்போ இந்த அடிமைத்தனம் என்பது முதல் பயத்தை குறிக்கிறது. இரண்டாவது அடிமைத்தனம் என்பது சிறு பிள்ளைத்தனத்தை குறிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சி இல்லை. ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாதவர்களை அடிமைத்தனம் என்று சொல்ல முடியும். ஆவிக்குரிய அடிமைத்தனம். நீங்க வளரல அப்படின்னா இன்னும் நீங்க அடிமையா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய மண்வெட்டிகளை பட்டயமா மாத்து. அப்படின்னு என்னது? நீ வளர்ச்சி இல்லாத அனுபவத்தில் இருக்கிறீங்க, வளருங்க சீக்கிரம். ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்கு தேவை. ஒரு யுத்தத்தை நடத்தணும்னா, சத்துருவுக்கு எதிராக போராடணும்னா, தேவனுடைய ராஜ்யம் உங்க மூலமா கட்டப்படணும்னா, ஒரு ஊழியம் உங்க மூலமா நடக்கணும்னா சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறவர்களால நடக்காது. சிறுபிள்ளைத்தனமா இருக்கிறவர்களால் அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அந்த யுத்தத்தை நடத்த முடியாது. நீங்கள் எழும்ப வேண்டும், நீங்க வளர வேண்டும். பேதுரு நிருபத்தில் வாசிக்கிறோம், நாம் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல களங்கமில்லாத திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நீங்கள் வாஞ்சை உள்ளவர்களாயிருங்கள். அந்த வார்த்தை உங்களுக்குள்ள கடந்து போகும்போது அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகள் உங்களை வளர்த்தெடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள பலனை கொண்டு வரும். அந்த வல்லமையினால நீங்கள் பலப்பட வேண்டும் என கருமையானவர்களே. எத்தனை பேர் வளர்ந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் பயத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறீங்க? உங்க மண்வெட்டிகளை பட்டயங்களாக நீங்க மாற்றணும். உங்களுடைய அறிவாள்களை ஈட்டியாக மாற்றணும். இல்லைன்னா நீங்க யுத்தம் பண்ண முடியாது. நீங்க பயத்திலிருந்து வெளியே வரணும். நீங்க இந்த சிறுபிள்ளைத்தனத்திலிருந்து ஒரு வளர்ச்சியின் அனுபவத்திற்குள்ள நீங்க வரணும். அப்பதான் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். சுதந்திரவாளிக்கு தான் ஆசீர்வாதமே ஒழிய அடிமைக்கு ஆசீர்வாதம் கிடையாது. நீங்க சுதந்திரவாளியா அடிமையா? நீங்க மண்வெட்டியா பட்டயமா? நீங்க அறிவாளா ஈட்டியா? இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ண வேண்டும் என கருமையானவர்களே. மூன்றாவதாக, இந்த மண்வெட்டியும் அறிவாளும் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க மண்வெட்டியில என்னதான் வெட்டினாலும் ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேல உங்களால செய்ய முடியாது. அவுட்புட் வந்து கம்மியா தான் இருக்கும். பாருங்க, ஒரு காலகட்டத்தில் மண்வெட்டி எடுத்து வெட்டிட்டே இருப்போம். புல்லெல்லாம் முளைச்சிச்சுன்னா வெட்டுவோம். இன்னைக்கு பாருங்க, புல்டோசர் வந்துருச்சு, ஒரு செகண்ட்ல தள்ளிட்டு போயிடுவான்.
அப்போ மண்வெட்டிக்கும் இப்ப இருக்கிற இந்த எக்யூப்மெண்ட்ஸுக்கும் எவ்வளவு ஒரு வித்தியாசம் இருக்குது பாத்தீங்களா? அப்ப மண்வெட்டி என்பது அதிக நேரம், அதிக பிரயாசம், அதனுடைய பலன் கம்மி. அதான் மண்வெட்டியினுடைய அடையாளம். கத்தி, அரிவாள், அதை பாருங்க, அது கையில தான் வெட்ட முடியும். இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நான் என்னதான் வெட்டினாலும் என் கை எவ்வளவு நீளமோ அவ்வளவுதான் வெட்ட முடியும். என்னோட கையில என்ன பலமோ அதுதான் வெட்ட முடியும். ஆனா ஈட்டி அப்படி கிடையாது. நான் எங்க குறி வைத்து எய்கிறேனோ அது சில அடிகள், சில மீட்டர்கள் தாண்டி கூட அது போய் தாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. என்னுடைய லிமிட்டை தாண்டி அது போகக்கூடிய வல்லமை உள்ளது. அது மாத்திரம் கிடையாது, அந்த ஈட்டியினுடைய அதனுடைய வெயிட் இருக்குது பாத்தீங்களா, அந்த வெயிட்ல தான் அந்த ஃபோர்ஸ் போய் எவ்வளவு பெரிய அதா இருந்தாலும் தொலைச்சிட்டு போயிடும். ஆனா அரிவாள் என்னோட கை எவ்வளவு பலமோ அதுதான். ஆனா ஈட்டி அப்படி இல்லை. நான் வீசினா போதும், அதனுடைய அந்த வெயிட்டும் அந்த வேகமும் அது போய் தொலைத்து எடுத்து விடும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மண்வெட்டியும் இந்த அரிவாளும் என்பது பழைய பாரம்பரியத்தை குறிக்கிறது. இந்த பட்டயமும் ஈட்டியும் என்பது புதிய உடன்படிக்கையை குறிக்கிறது. அப்படின்னு என்ன சொல்றாரு? பாரம்பரியத்தை விட்டு வெளியே வா, சடங்காச்சாரத்தை விட்டு வெளியே வாங்க, ஒரு குறுகின வட்டத்தை விட்டு வெளியே வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய நியாயப்பிரமாண காலகட்டத்தில் பார்க்கும்போது நியாயப்பிரமாணம் பேசிட்டே இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, நான் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நான் தான் மேசியா. நம்பல அவங்க. இங்க யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல என்ன சொல்றாரு? நிறைய பிரச்சனை இருந்துச்சு, உபவாசம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் ஓகே. ஆனா 2ஆம் அதிகாரத்துல, நான் மாம்சமான யாவர் மேலும் என்னோட ஆவியை நான் ஊத்த போறேன். என்னுடைய ஆவியை ஊத்துனா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அது புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புகிற ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில் செய்யப்படாத ஊழியம் அது மண்வெட்டி. பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற ஊழியம் அது பட்டயம். பரிசுத்த ஆவியினாலே செய்யப்படாத ஜெபம் அது அரிவாள். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால் செய்யப்படுகிற ஜெபம் அது ஈட்டி. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் மண்வெட்டிய பட்டயமா மாத்து, உன்னுடைய அறிவாளை ஈட்டியா மாத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவருடைய வல்லமையில ஜெபிக்க தொடங்குங்கள். பாரம்பரியத்தை விட்டு வெளியே வாங்க, பாரம்பரிய கட்டுகளை விட்டு வெளியே வாங்க, பாரம்பரிய உபதேசங்களை விட்டு வெளியே வாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய காலம் இது. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுகிற காலம் இது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கிறிஸ்துவுக்குள் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அந்த அதிகாரம் முழுவதும் மாம்சம் ஆவி, மாம்சம் ஆவி, மண்வெட்டி பட்டயம், மண்வெட்டி பட்டயம் என்றுதான் சொல்லுகிறது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எவர்கள் மண்வெட்டியில வெட்டுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் அல்ல. ஆவியின் பட்டயத்தை கையில் எடுங்க. எனக்கு அருமையானவர்களே, பட்டயத்துக்கு பேர் அது ஆவியின் பட்டயம். மண்வெட்டிகளை பட்டயங்களா மாற்றுங்க. நீங்களும் ஜெபிக்கிறீங்க, போராடுறீங்க, விடுதலை நடக்கிறது இல்ல. இந்த பாரம்பரியத்தின் அனுபவத்தில் விடுதலை நடக்காது, கட்டுகள் உடையாது. ஆனால் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்குள்ளாக பட்டயமும் ஈட்டியும் பெரிய வேலையை செய்துவிடும். நீங்க பாரம்பரியத்தில் செய்ய முடியாதத இந்த பட்டயத்தினால செய்ய முடியும். பாரம்பரிய அனுபவத்தில் செய்ய முடியாதத ஆவிக்குரிய அனுபவத்தினால செய்ய முடியும். எனக்கு அருமையானவர்களே, அதனாலதான் 2ஆம் அதிகாரத்திலே சொல்றாரு, நான் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை நான் ஊற்ற போறேன். யாவர் மேலும். அது அப்போஸ்தலர்களுக்கு தான். யார் சொன்னது? எந்த வசனம் சொல்லுகிறது? இல்ல, மாம்சமான யாவர் மேலும். பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, யோவேல் தீர்க்கதரிசியில சொல்லப்பட்டது போல இப்பொழுது நடக்கிறது. அது மாத்திரமல்ல, வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தூரத்துல வரவழைக்கிற 2021 மே மாசத்துல இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது சொந்தம். இல்ல நான் மண்வெட்டியில தான் வெட்டுவேன்னா வெட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க எல்லைகளை மட்டும் வெட்டிட்டே இருப்பீங்க, அவ்வளவுதான். ஒரு தேசத்துக்கான அழைப்பு உங்க மேல இருக்கிறது. ஒரு யுத்தத்திற்கான அழைப்பு உங்க மேல இருக்கிறது. நீங்க போர் வீரர்களா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லையில நின்று யுத்தம் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அது செய்யணும்னா ஆவியின் பட்டயத்தால தான் முடியும், மண்வெட்டினால முடியாது. ஆவியின் பட்டயத்தை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நீங்கள் பிரயோஜனப்பட முடியும்.
எழும்ப முடியும். இதுல என்ன வெக்கம் இருக்கிறது? இதுல என்ன மனுஷர்களை பார்க்கிறது? மனிதர்களை திருப்திப்படுத்துறது போதும். மனிதர்களுக்காக வாழ்ந்தது போதும். பாரம்பரியத்துக்காக நின்றது போதும். வெளியே வாருங்கள், பாரம்பரியத்தை விட்டு உங்க மண்வெட்டிகளை பட்டயங்களாய் மாற்றுங்க. உங்களுடைய அறிவாள்களை ஈட்டிகளாய் மாற்றுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்மை கொண்டு. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆவியானவர் இந்த மண்வெட்டிகளை பட்டயங்களாய் மாற்றுகிற விஷயத்துல நம்ம சுயநலத்தை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய அடிமைத்தனத்தை, பயத்தின் ஆவியிலிருந்து, சிறுபிள்ளைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவதாக, நம்முடைய பாரம்பரியத்திலிருந்து, நம்முடைய பழைய அனுபவத்திலிருந்து புதிய உடன்படிக்கையின் அனுபவத்திற்கு நம்மை அழைக்கிறார். புதிய உடன்படிக்கையின் ஊழியத்திற்கு நம்மை அழைக்கிறார். எழும்பி பிரகாசிக்கும்படியாய் நம்மை அழைக்கிறார். எத்தனை பேர் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய போறீங்க? நீங்க இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் மாத்திரம்தான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு யுத்தத்தை நீங்க நடத்த முடியும். தேவனுடைய இராணுவத்துல நீங்க யுத்த புருஷரா இருக்க முடியும். இல்லைன்னா நீங்க மண்வெட்டி எடுத்து வெட்டிக்கிட்டே இருங்க, அவ்வளவுதான். தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்க பெரிய காரியங்களை ஒரு நாளும் செய்ய முடியாது. அது மாத்திரம் கிடையாது. வாசிக்கலாம் அதனுடைய 3வது வசனத்தை, 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். இதை புறஜாதிகளுக்குள்ளே கூறுங்கள். சரி, 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. மண்வெட்டி வச்சிருக்கிறவனும் நான் பட்டயத்தை வச்சிருக்கிறவன் சொல்லுவானாக. அறிவாளை வச்சிருக்கிறவனும் நான் ஈட்டி வச்சிருக்கிறவன் என்று சொல்லுவானாக. விசுவாசத்துல, விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் பலவான் என்று சொல்லுங்க. அந்த பலம் எப்போ இருந்தீங்களா? அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, சீசர்கள் இப்படிதான் இருந்தாங்க. மண்வெட்டி வச்சு வெட்டிட்டு தான் இருந்தாங்க, அறிவாளை வச்சு வெட்டிட்டு தான் இருந்தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நீ ஊழியத்துக்கு போகாத, இந்த மண்வெட்டியை வச்சு எருசலேமை விட்டு வெளியே நீ போக முடியாது. இந்த அறிவாளை வச்சு எருசலேமை விட்டு வெளியே நீ போய் ஒரு யுத்தத்தை பண்ண முடியாதுப்பா, நீ வெயிட் பண்ண அப்படின்ட்டாரு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல, அப்போஸ்தலர் 1:8 வாக்குத்தத்தம் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும். அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது உங்க மண்வெட்டிகளை அடிச்சு உடைச்சு அது பட்டயமா மாத்திடுவார். உங்க அறிவாளை அடிச்சு உடைச்சு உருக்கி அதை ஈட்டியா மாத்திடுவாரு. அப்ப என்ன நடக்கும் தெரியுங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அதுதான் பட்டயத்தினுடைய மேன்மை, அதுதான் ஆவியினுடைய விடுதலை, அதுதான் ஆவியினுடைய யுத்தம், அதுதான் ஈட்டியினுடைய வேலை. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, மண்வெட்டி வச்சுட்டு நீங்க அந்த உங்க சபைக்குள்ள உங்க வட்டத்துக்குள்ள இருக்கணும்னு நினைப்பா, இருந்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சீசர்களுக்கு ஆண்டவர் அப்படி சொல்லல. வேண்டாப்பா, நீ ஊழியத்துக்கு போகாத, நீ ஆண்டவருக்கு முன்பா பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்காக காத்திரு. 50வது நாள்ல ஆவியானவர் இறங்கி வந்தார், பட்டயத்தை எடுத்தாங்க பாருங்க. பேதுரு ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதான் பட்டயத்தினுடைய விடுதலை. 3ஆம் அதிகாரம், பட்டயத்தை எடுத்தாங்க. பேதுரு யோவான், வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்ல, இயேசுவின் நாமத்துல எழும்பு, எதிர்ஷ்டம், அவ்வளவுதான். பட்டயத்தை எடுத்தாங்க. இவர்களை குடிச்சுதான பயம் ஜனங்களுக்குள்ள உண்டாயிருச்சு. அந்த நாட்கள், அந்த அப்போஸ்தலர் நடபடிகள் ஒவ்வொரு அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, எபேசுல, சமாரியாவில், ஒரு பட்டணங்கள்ல தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மண்வெட்டியில நடக்காது, அது பாரம்பரியத்துல நடக்காது. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு பெரிய யுத்தம் செய்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய சிறுபிள்ளைத்தனம் போதும் ஆண்டவரே, எங்களுடைய சுயநலத்தை விட்டு நாங்கள் வெளியே வர்றோம் ஆண்டவரே, நாங்க எங்களுக்காகவே ஜெபிச்சு எங்களுக்காகவே வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் மண்வெட்டியை வச்சு வாழ்ந்தது போதும், அறிவாளை வச்சு வாழ்ந்தது போதும். ஆவியானவருடைய பலத்துல நாங்கள் எழும்ப வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவருடைய பலத்துல நாங்கள் எழும்புறதுக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. ஒரு பெரிய யுத்தத்திற்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஒரு யுத்த புருஷர்களாய் நிறுத்துவதற்கு உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் இன்றைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த நாளின் காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மண்வெட்டிகளாகவும் அறிவாள்களாகவும் இருக்குது ஆண்டவரே. ஒரு குறுகின எல்லைக்குள்ளாக, சுயநலம் மிகுந்ததாக, பயத்தின் அடிமைத்தனத்திற்குள்ளாக, சிறுபிள்ளைத்தனமாக, பாரம்பரியத்துக்குள்ளாக இருக்கிறது ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நீங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்றீங்க, மண்வெட்டிகள் பட்டயங்களாய் மாறணும், அறிவாள்கள் ஈட்டியாய் மாறணும். அதற்காக தான் உங்களுடைய ஆவியை நீங்க ஊத்தி இருக்கிறீங்க ஆண்டவரே. அது அப்போஸ்தலர் நடபடியில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. சீசர்களுடைய வாழ்க்கையில மண்வெட்டிகள் பட்டயங்களாய் மாறினது, அறிவாள்கள் ஈட்டிகளாய் மாறினது.
நாங்க இன்னும் பாரம்பரியத்துல ஒரு வட்டத்துக்குள்ள சுயநலத்தோட அடிமைத்தனத்தோட உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்துல ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் இப்பொழுதே அந்த ஆவியானவர் தொடுவீராக ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலுமே நாவி ஊற்றுவேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, இவர்களுக்குள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. பாரம்பரியத்தை விட்டு வெளியே வருவார்களாக, சடங்காச்சாரங்களை விட்டு வெளியே வருவார்களாக, சுயநலத்தை விட்டு வெளியே வருவார்களாக, அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வருவார்களாக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தரையும் தொடுகிறதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் எழும்பும்படியாய் நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அந்திய கால யுத்தத்திற்கு ஒவ்வொருத்தரும் விடுதலை வீரர்களாய் எழும்பி இப்படி ராஜ்யத்தை கட்டுப்படியாய் நீர் கிருபை செய்யும். பிசாசுக்கு எதிர்த்து நின்று சத்துருவின் கோட்டைகளை முறியடிக்கிற வீரர்களாய் எழும்ப நீர் கிருபை செய்யும். இது அப்படியே செய்திருக்கிறதற்காக நன்றி. துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.